அண்மை செய்தி. பீகாரில் நீட் விவகாரம் தொடர்பான மாணவர்கள் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீட் விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் பீகாரில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் மீது கல்வீசி வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்களை வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்திய நிலையில் அங்கு வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம் ராகப்பிரியா. நீட் தேர்வு வினாத்தாள் லீக்கானது தொடர்பாக டெல்லி தொடங்கி நாட்டின் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தவறு செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது, கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல இதற்காக விரைவு நீதிமன்றங்களும் அமைக்கப்படுகின்றன, அமைக்கப்பட்டாச்சு. 3 மாதத்துக்குள்ள இந்த விவகாரம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி டெல்லியிலேருந்து பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதை ஆரம்பிச்சவங்க கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டெல்லியில ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போகும்போது மிகப்பெரிய அளவுல வன்முறை வெடிச்சது. இதெல்லாம் கடந்த 2-3 நாட்கள்ல நடந்த விஷயங்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பீகார்லையும் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடக்குது. அதாவது இந்த விவகாரத்துக்கு எதிராக ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம் அல்லது பந்த் நடத்தணும்னு மாணவர் அமைப்பெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. இதனை எடுத்து இன்றைக்கு போராட்டம் பாட்னாவில் பல்வேறு இடங்கள்ல மாணவர் அமைப்பினர் ஈடுபடுறாங்க. ஆனா மாணவர் அமைப்பினர் அப்படின்ற பேர்ல அவங்க இருந்தாலும் அதற்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மாணவர்கள் தானா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அந்த காட்சிகளை பார்க்கும்போதே தெரியும், மாணவர்கள் இந்த அளவு ஒரு வன்முறையில ஈடுபடுவாங்களா, காவல்துறையினரை நோக்கி கல் வீசுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் சொல்லி இருப்பது மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம் அப்படிங்கிறது தான். இதுல யாரு மாணவர் இல்ல வன்முறையில் ஈடுபட்டவங்க எல்லாம் மாணவர்கள் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை விரிவான விசாரணை நடத்திய பிறகே தெரிய வரும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சாப்ரா, அவுரங்காபாத், பாட்னா இப்படி பீகார்ல பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடக்குது. அப்ப ஒரு அளவுக்கு மேல போராட்டக்காரர்கள் அத்துமீறும் போது காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்தி செயல்படுறாங்க. அதனால தடியடி கூட பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுறதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வன்முறையில ஈடுபட்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசி தாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வாகனங்களை அடித்து உடைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம காட்சிகளே பார்க்கலாம். இந்த வன்முறை காரணமாக காவல்துறையில பலர் காயமடைந்திருக்கிறாங்க. அதே போல காவல்துறையினர் எடுத்த தற்காப்பு நடவடிக்கை காரணமாக போராட்டக்காரர்களையும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சில இடங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வழியில இருந்த ஒரு டிராபிக் போலீஸ் பூத் எல்லாம் போய் அடிச்சு உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த போராட்டம் வன்முறையாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஒரு டிராபிக் போலீஸோட பூத் இருக்கு, அங்க இருந்துதான் ஒரு காவலர் பணியை மேற்கொள்ள முடியும். அந்த பூத்தை போய் அடிச்சு உடைக்கிறாங்க. அதே போல காவல்துறை வாகனங்களை முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கண்ணாடி உடைக்கிறது மட்டும் இல்லாம மொத்தமாக அடிச்சு உடைச்சு அந்த ஜிபே சாட்சி அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் பீகார் முழுவதும் பல இடங்கள்ல வன்முறை வெடித்திருக்கிறது. ஓரளவுக்கு காவல்துறை எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்திட்டாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னாலும் கூட அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 2 இடம் 3 இடம் அப்படின்னா உடனே பண்ணிட முடியும். ஆனால் இப்போ ஒரு இடத்துல பண்றாங்க, அங்க ஸ்டாப் பண்றாங்க, திரும்ப அடுத்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அங்க ஸ்டாப் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால பீகார்ல பல்வேறு முக்கியமான நகரங்கள், பாட்னா உட்பட பல்வேறு முக்கியமான நகரங்கள் ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ராகப்பிரியா,
கவியரசன், தற்போது இந்த போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கிறது தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அறிக்கைகளோ வெளியிடப்பட்டிருக்கா? எதனால இந்த போராட்டம் வன்முறையாக மாறுச்சு, எதனால காவல்துறையினர் இந்த நடவடிக்கை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க, அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கா? வன்முறையை தடுக்க வேண்டியது தங்களுடைய கடமை என்ற அடிப்படையில காவல்துறையினர் பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். தடியடி தேவைப்படுற இடத்துல தடியடி நடத்திருக்கிறாங்க. கண்ணீர் புகை குண்டு வீச வேண்டிய இடத்துல கண்ணீர் புகை குண்டை வீசி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரிகர் பண்றவங்கன்னு சொல்லுவாங்க, அமைதியா இருக்க போராட்டத்துல திடீர்னு வன்முறையை ட்ரிகர் பண்றவங்க அல்லது வன்முறையில ஈடுபடுறவங்க அவங்களெல்லாம் விரட்டி சென்று காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இனிமே அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணும்போதுதான் அவங்க யாரு, உண்மையிலே மாணவர் தானா அல்லது மாணவர் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நபரா, இல்ல அவர் வெளியிலேருந்து இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு வன்முறையை தொடங்கினாரா, ஆரம்பித்து வைத்தாரா, ஈடுபட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எல்லாம் விரிவான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி முதல்ல எல்என்டோவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதா இருக்கும். ஏன்னா இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால முதல்ல இந்த பதற்றமான சூழலை நிறுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அமைதியை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணும்போதுதான் அடுத்தடுத்து அவங்களால நகர முடியும். அதனால அந்த பணியில போலீஸ் இப்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.